கவலைகளுடன் கஷ்டத்துடன் எல்லா விதமான செயல்பாடுகளும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் பல பேருக்கு பாதுகாப்பாகவும் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் வாழக்கூடிய பாசமான அன்பான கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசி எவ்வளவு அடி அடிச்சாலும் இவங்க மட்டும் தாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முதலிடமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்க தான் முதலிடம். எவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு, உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகம் செய்தவங்களுக்கு கூட நீங்க சாமி கும்பிடும்போது என்னை காப்பாத்து, என்னை கஷ்டப்படுத்துறவனையும் கண்டிப்பா காப்பாத்து, அவனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுடன் வழிபாடு செய்யக்கூடிய நபர் யாருன்னா நீங்க தான். கள்ள கபடம் இல்லாத நபர்களில் கடகராசியும் முதலிடம் என்பதை தெளிவா சொல்லணும். சோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் மார்ச் மாதத்தில் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த மார்ச் மாசத்துல கடகராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம பேசணும். அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதன் 8, சுக்கிரன் ஆரம்பத்தில் 8, ஆனா அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிறார். அப்ப செவ்வாயுமே 8ல தான் அமர்ந்திருக்கார். அப்ப நிறைய கிரகங்கள் 8ல் அமர்ந்திருக்காங்க. சோ இதை என்ன பண்ணலாம்னா 2 விதமா எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் அண்ட் பிளஸ். இந்த 2ஆவது எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்தில் தான் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. 8ஆம் இடத்தின் மூலமாக தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, திடீர் யோகங்கள் உண்டு, திடீர் மாற்றங்கள் உண்டு, திடீர்னு பெரிய இறக்கமும் உண்டு. சல்லுன்னு ஹை லெவல் இருப்பாரு. நம்ம இப்ப இந்த சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடுவோம் பாத்தீங்களா, நம்ம கிட்டத்தட்ட நம்மங்கிறது என்னன்னா ஒரு 60, 70, 80 அப்புறம் 90 வரையுமே 90 கிட்ஸ் வரையும் என்ன பண்ணோம், பாம்பு விளையாட்டு விளையாடுவோம். ஓகேவா? அப்ப அந்த சதுரங்க விளையாட்டுல ஒரு 10 நம்பர் வரையும் போனே சல்லுன்னு ஏணிப்படி மாதிரி ஏத்தும். அடுத்து ஒரு 40 நம்பர் போனே ஏணிப்படி மாதிரி 90ல போய் நிப்பாட்டும். ஸோ ஹை லெவல்ல போயிருப்போம். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல பாம்பு நம்ம கொத்தி சல்லுன்னு கொண்டு வந்து எண்டு பாயிண்ட் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹை லெவல் ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க திடீர்னு கீழே இறங்குறாங்கன்னா அப்ப அங்க 8ஆம் பாவத்தின் செயல்பாடுகள் அதிகமான தாக்கம் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அமைப்புமே 8ஆம் பாவம் கொடுக்கும். அப்ப இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்டியூஷன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களை நாடி உங்களவே சுரண்டி உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களை ஏமாத்தின சகோதர சகோதரிகள் மீண்டும் மனம் மாறி உங்களுக்கு உதவி செய்வதற்கான பாக்கியம் உண்டு. அப்ப உங்க கூட பிறந்த மூத்த சகோதரனா இருந்தாலும் சரி, மூத்த சகோதரியா இருந்தாலும் சரி, இளைய சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல செயல்படுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளால் கஷ்டம். நான் உண்மையான அப்பாவாக உண்மையான அம்மாவாக நான் அவங்களுக்கு உயிரை கொடுத்து என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய வேர்வையும் சிந்தி நான் உழைச்சு கொடுத்து என் பிள்ளைகளை வளர்த்தா என் பிள்ளைய என்னை கண்டுக்கிற கூட மாட்டேங்காங்க, என் பிள்ளைய என்னை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு வருத்தத்துடன் யாரேனும் சகோதர சகோதரிகள் வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்க குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகம் கொடுக்க போகிறது. சுட்டி காட்டும், உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீ செய்யறது தப்புங்கிறத உணர்ந்து போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு, அவங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு இண்டிஷன் பண்ணும். அதே மாதிரியே உங்களுடைய குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட அன்பை காட்டுவாங்க. அதே போல இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். மெயினா
இந்த கடகராசிக்காரங்க எங்க அதிகமா டிப்ரெஷன் ஆவாங்கன்னா, இந்த உயர் அதிகாரிகள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை விட கொஞ்சம் பொசிஷன்ல இருந்துகிட்டு உங்களை பாடா படுத்துறதுல அவங்களுக்கு நிகர் அவங்கதான், வேற யாரும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய கம்பெனில, என்னுடைய அலுவலகத்துல, நான் வேலை பார்க்குற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னை ரொம்ப என்னுடைய மேலதிகாரி டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் தப்பே பண்ணினாலும் என் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு வேலையை விட்டு கூட நான் போயிடலாமான்னு நான் நினைக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். தவறே செய்யாத கடகராசி அன்பர்களாகிய நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிக்கு சரியான தக்க பாடம் ஒரு சுட்டி காட்டுற அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு நிலைநாட்ட போது அவங்க அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்யவோ அல்லது உங்களை பாராட்டவோ செயல்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கவலைப்பட தேவை இல்லை என்பது உண்மை. அதே போல கடகராசி அன்பர்களை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடக்கும். திருமணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண வாழ்க்கை முடித்து நீயா நானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர் நீயும் நானும் தான் அப்படி தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மை இவ்வளவு உண்மை இங்க இருக்குன்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னா, இந்த லாட்டரி ஷீட்டு, அப்போ திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே போல இந்த ஜாக்பாட், அதே போல வந்து ஆன்லைன் பிசினஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணும். மேக்சிமம் உங்க உழைப்பை தவிர்த்து மற்ற விதமாக வரக்கூடிய எந்த விஷயத்திலும் 100% கண்டிப்பா யோசிக்கணும். இந்த அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி கிடைக்கும்னா 1 லட்சம் கொடுத்தா 4 லட்சம் கொடுக்குன்னா தயவு செய்து ஏமாறாதீங்க. ஏன்னா இயற்கையாவே உங்க கூட இருக்கவங்க உங்களை அப்படியே உங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படி காயினகத்துல இங்க வந்து உளுந்துருவான் அப்படின்னு உங்களை பக்காவா யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணும், நீங்க கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கடகராசிக்காரங்க கவனமா இருந்தால், அதுபோல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்தால் ஏற்றமும் மாற்றமும் கடகராசிக்கு உறுதியா உண்டு. இந்த மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பர்கள் மகாலட்சுமி வழிபாடை பின்பற்ற வேண்டும். மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றினால் மகத்துவமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை கடகராசிக்கு நிதர்சனமாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்.